அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் வீடு புகுந்து கொள்ளையடித்த கொள்ளையன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ஃபரூக் வழங்கிட கேட்கலாம். ஃபரூக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தமிழகத்தையே உலுக்கிய காளையார் கோவில் கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கல்லுவெளி கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முதியவர், குழந்தைகள் உட்பட 5 பேரை சரமாரியாக கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர்களை தாக்கி விட்டு அவர் வீட்டில் இருந்த நகைகளை அந்த கொள்ளையடித்து சென்ற சம்பவம், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிருக்கு போராடிய நிலையில் அவர்களை சிவகங்கை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு பின்பு அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ளார்கள். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் அவர்கள் உத்தரவின் பேரில் 8 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் காளையார் கோவில் கல்லுவெளி கிராமத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவமும், கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற தேவகோட்டை கண்ணங்கோட்டையில் நடந்த கொள்ளை சம்பவமும் ஒரே பாணியில் நடைபெற்று இருப்பதால் அந்த கோணத்தில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தேவகோட்டை ராம்நகர் தென்னீர் வயல் என்ற பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளதாக தெரிய வருகின்றது. காவல்துறை இன்று இந்த தினேஷ்குமாரை கைது செய்ததாகவும், தினேஷ்குமாருக்கு உதவியதாக கல்லுவெளி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர், மேலும் இவர்கள் திருடிய நகைகளை வாங்கியதாக ஒருவர், 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பலரும் இந்த கொடூர சம்பவங்கள் நிறைவேற்றியது வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பேசப்பட்ட நிலையில் அதே பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த கொடூர செய்த செயல் அந்த பகுதி மக்களிடத்திலே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.